ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வசனங்கள். தியான வசனம் 36ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 8:36. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, இந்த நாள் காலையில் உங்களுக்குரிய ஒரு ஆசீர்வாதமான செய்தி அதுதான். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை உலகத்திலே காணப்படுகிற நம்முடைய ஒத்த வயதுடையவர்களிடத்திலே காணப்படுகிற நாம் அவர்களிலே குற்றம் கண்டுபிடிக்கிற சில காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாது போல நாம் காணப்படலாம். ஆனால் நீ அவைகளை வைத்துக்கொண்டு நான் அவர்களை காட்டிலும் நல்லவன், அவர்களை காட்டிலும் பரிசுத்தவான் என்று சொல்லி நம்மிலே நாம் திருப்தியாக இருக்கக்கூடும். ஆனால் நீ முயற்சித்தாலும் உன்னால் விட்டுவிட முடியாத ஏதேனும் அற்பமான ஒரு தீய பழக்கத்திற்கு நீ அடிமையாக இருப்பதாக உணர்கிறாயோ, உன்னோடு போராடுகிற அந்த வல்லமையை கண்டு நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அது உன் பலத்திற்கு மிஞ்சினதாக, உன்னால் கடக்கக்கூடாததாக உனக்கு தோன்றுகிறதோ, நீ விடுதலைக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் தோல்வியடைந்தவனாய் நம்பிக்கை இழந்த நிலவரத்தில் காணப்படுகிறாயா? இன்று ஆண்டவர் உனக்கு ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கிறார். நீ எவ்வித அடிமைத்தனத்திற்குட்பட்டிருந்தாலும் உனக்கு பூரண விடுதலை தரும்படி உனக்காகவே உன்னை நோக்கி வருகிற கர்த்தருடைய ஆலோசனைகளை நீயும் நானும் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வோம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற இந்த நேரமே நாம் உணர்வடைந்து தேவன் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைப்போமாகில் அவர் நம்மை நிச்சயமாகவே விடுதலையாக்குவார் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிற நீங்கள் உங்கள் நண்பர்களையும் உங்களுக்கு அருமையானவர்களையும் பிரியப்படுத்தும்படி பாவ சிற்றின்பங்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் இடம் கொடுத்து அவைகளுக்கு அடிமையாகி விடாதபடி ஜாக்கிரதையாய் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நமக்காக தம்முடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிற நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசுவுக்கு நீங்களும் நானும் நம்முடைய அவயவங்களை அடிமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை ரோமர் 6ஆம் அதிகாரம் 13-19 வசனத்தில் பவுலடிகளார் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 101ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்பதாக சொல்லுகிறான். பவுலடிகளாருடைய வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் பாவத்திற்கு மரித்தேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது, நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்பதாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீ விலகுவாயாக என்பதுதான் பவுலடிகளார் தன்னுடைய தெசலோனிக்கருக்கு எழுத கடிதத்திலே அவர் குறிப்பிடுகிற சத்தியமாக இருக்கிறது. நம்முடைய சுயபலத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நீங்களும் நானும் முழுவதுமாய் உணர்கின்ற பொழுது மட்டுமே தேவன் நமக்காக கிரியை செய்ய துவங்குகிறார். எனவே சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து அவரை துக்கப்படுத்தாமல் தனிமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று நாம் அவரை நோக்கி முறையிடுகின்ற பொழுது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறாரே என்பதாக பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெபமே உனக்கு ஜெயத்தை கட்டளையிடும். யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய 1வது நிருபத்திலே குறிப்பிடுகிற பொழுது 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதாக சொல்லுகிறார். எபிரேயர் குறிப்பிடுகின்ற பொழுது 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். நம்முடைய அறிவானது காணப்படுகிறவைகளை அல்லது சூழ்நிலைகளை மாத்திரமே கணக்கிடுகிறது. ஆனால் விசுவாசமோ காணப்படாத தேவனின் ஆச்சரியமான வழிகளையும் அவர் அளித்திருக்கும் வாக்குத்தத்தங்களையும் நம்மை கவனிக்க செய்கிறது. எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வதே விசுவாசமாகும். கானானை வேவு பார்க்கும்படி அனுப்பப்பட்ட வேவுகாரர்களில் 10 பேர் தங்கள் சத்துருக்களின் பலத்தையும்
அவர்களுடைய பட்டணங்களையும் அவற்றின் மதில்களையுமே பெரியவர்களாக கண்டார்கள். அவர்களுடைய அறிக்கை எதிர்மறையாக அமைந்திருந்தது. அவர்கள் கண்டவைகளெல்லாம் எதுவாக அவர்கள் சொல்லுகிறார்கள்? சத்துருவினுடைய பலத்தை தாங்கள் பார்த்ததாக, அவர்களுடைய பட்டணங்கள் அவர்களுடைய மதில்களையுமே அவர்கள் பெரியவைகளாக கண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அவர்களுடைய பட்டணங்கள் மிகவும் பெரியவை, அவற்றின் மதில்கள் வானளாவியவை. இதுதான் அவருடைய எதிர்மறையான அறிக்கையாயிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் 2 பேர், யோசுவாவும் காலேபுமோ, அதே சத்துருக்களை தங்கள் தேவனின் ஊடாக கண்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், நாம் அத்தேசத்தை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்பதாக விசுவாசத்தோடு பூரண நிச்சயத்தோடும் தைரியமாக கூறினார்கள். ஒரு ஆங்கில மொழியாக்கத்திலே நாம் இதை பார்ப்போம் என்றால், அவர்களை நாம் காலை உணவாக்கி கொள்ள முடியும், பிரேக்ஃபாஸ்டாக நாம் அவர்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதாக அவர்கள் மிகவும் உறுதிப்பாட்டோடு கூறுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுடைய விசுவாசத்தின் பார்வையும் விசுவாச அறிக்கையும் அவர்களை தங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்களாக மாற்றியது. அவர்கள் விசுவாசித்திருந்தபடியே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். உன்னோடே போராடுகிற பாவத்தின் வல்லமையை பார்க்கிலும் தேவன் உனக்கு வாக்கு பண்ணியுள்ள பரிசுத்தத்தின் வல்லமையே பெரியது. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, அன்பான கர்த்தருடைய மக்களே, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில், அவருடைய அபிஷேகத்தின் நிறைவில் உன்னை காத்துக்கொள்வாய் என்றால், உன்னை அடிமைப்படுத்தும்படி உன்னோடு போராடுகிற வல்லமையை நீ அடிமைப்படுத்துவாய். அபிஷேகத்தினால் நுகம் நுரிந்து போம் என்பதாக ஏசாயா 10:27 நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பாருங்கள். 18ஆம் சங்கீதம் 29வது வசனத்தில், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த சவாலோடு, இந்த சங்கீதக்காரனுடைய சவால் என்னுடைய சவாலாக, அந்த சவாலோடு நாம் முன்னேறி செல்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவரால் பெரிய பர்வதம் போன்ற வல்லமைகள் உனக்கு முன்பாக சமபூமியாகும். சகரியா 4:6 மற்றும் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் நாம் தேவனுக்கேற்ற பரிசுத்த ஜீவியம் செய்வது நமக்கு சாத்தியமானது தான். பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை காத்துக்கொள்ளுகின்ற பொழுது இவை சாத்தியமாகும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நாம் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவோம். இதுவரை உன்னை ஆட்கொண்டு அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் வல்லமைகளை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரின் சர்வ வல்லமையும் உண்மையையும் நீ விசுவாசித்து அவருடைய கரத்தில் உன்னை சமர்ப்பித்து அவர் உனக்கு தருகிற ஜெயத்தை பெற்றனுபவிக்க உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாயா? நாம் அப்படி செய்கின்ற பொழுது சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராகிய நம்முடைய தேவனின் சர்வ வல்லமையையும் அவருடைய உண்மையையும் உன்னுடைய வாழ்க்கையின் மூலம் நீ பிறருக்கு சாட்சியாய் விளங்க பண்ண முடியும். உன்னில் அன்பு கூறுகிற அவராலே நீ எல்லாவற்றிலேயும் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாயிருப்பாய். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை தோல்விக்கல்ல வெற்றிக்கு நேராக முழுவதும் ஜெயம் பெறுகிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லினார் தேவரீர் விரும்புகிறேன். நாங்கள் ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்திலே மற்றவர்களை நாங்கள் ஒப்பீடு செய்து நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்று எங்களை நாங்களே மிதமிஞ்சி எண்ணி நாங்கள் விழுந்து விடாதபடி அப்பா, ஒவ்வொரு காரியத்தையும் எங்கள் தேவனுடைய சமூகத்திலே கொடுத்து எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், ஒரு மதலையும் தாண்டுவேன் என்று சொல்லுகின்ற அந்த உன்னத வழிக்கு நேராக நாங்கள் கடந்து சென்று பாவத்தை மேற்கொள்ளும் பலத்தையும் சத்துவத்தையும் எங்கள் ஆண்டவரே நீர் கட்டளையிடும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.